இன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறோம்? ஸ்ரீ ஜெயந்தி ஸ்பெஷல் வந்து வயசானவளுக்கும் கை குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்கா இல்லையா, அவளால அந்த பக்ஷணம்லாம் பண்ண முடியாது. ஏதோ சந்தர்ப்பம் சில பேராத்துலேருந்து பக்ஷணம் என்ன பக்ஷணம்லாம் பண்ண முடியாமல் இருக்குன்னா கூட கிருஷ்ணரை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் இந்த பக்ஷணத்தை வச்சு. ரொம்ப விசேஷமான நைவேத்தியம். ஸோ அதை நீ காமிக்கலாம்னு நினச்சேன். அடுப்பே பற்ற வைக்க வேண்டாம், தெரிஞ்சிருக்கோம்மா, அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம். நான் வந்து காமிக்கிறேன், பட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன், திருப்பி ஒரு வாட்டி நம்ம பண்ணுறதை சொல்லலாம்னு நினச்சேன். ஓகே. இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இது எல்லாமே பசும் தயிர், இது பசும் வெண்ணெய், இது பசும் பால். நம்ம அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கடிச்சு வாங்கிட்டா ரொம்ப விசேஷம். இப்போ வந்து இதுலேயே கிடைக்கிறது, கடையில் வந்து இந்த நம்ம நார்மல் கவர்மெண்ட் பால் கிடைக்கிறது இல்லையா, அதுலேயே வந்து இந்த கவு மில்க்குன்னு தனியாக கொடுக்குறான். ஏ2 மில்க்கு தனியாக, அது வந்து தனியாக இந்த நார்மல் கவர்மெண்ட் இதில் கொடுக்குறது இல்லை, அது தனியாக கடையில் கிடைக்கிறது. நம்ம கவர்மெண்ட் இது நந்தினி, இப்போ இங்கே கர்நாடகா கவர்மெண்ட் நந்தினி இல்லையா, அது தமிழ்நாட்டில் நாவினில் அவள்கிட்ட வந்து இது பசும்பால்னு தனியாக ஒரு கவர் வருது. அந்த மாதிரி வாங்கிட்டது விசேஷம். ஆக்சுவலாக அது ரொம்ப ட்ரை பண்ணி வாங்கியிருந்தேன். அதில் வந்து உரக்கத்திருக்கேன், இது வந்து தயிர்க்கேன், இது வந்து காய்ச்சின்னு ஆறின பால். ஓகே. இந்த மாதிரி பாலை காய்ச்சி ஆறின பாலில் பனங்கள் கண்டு போடணும். கல்கண்டு இல்லைன்னா பனங்கள் கண்டு. பனங்கள் கண்டு ரொம்ப விசேஷம். அதை வந்து பொடி பண்ணால் அப்படி இருக்கும். இது வந்து ஒரிஜினல் பனங்கள் கண்டு. அதை போட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம். ஓகே. அந்த பாலில் வந்து இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அதை கொஞ்சோண்டு. ஸோ இது வந்து ஒரு நிவேத்தியம். இது ரொம்ப சிம்பிள் இல்லையா, பாலில் வந்து பனங்கள் கண்டு போட்டு பச்சை கற்பூரம் குங்குமப்பூ. ஓகே. பாலும் இந்த பனங்கள் கண்டும் குங்குமப்பூ போட்டு, அவ்வளோதான். இது ஒரு டைப் ஆஃப் பால். இன்னொன்று வைக்கிறேன் பாருங்க. ஓகே. இப்போ பனங்கள் கண்டு பச்சை கற்பூரம் அதெல்லாம் தேடின்னு போக முடியாட்டா கூட நார்மல் காய்ச்சின பால் ஆற வச்சுட்டு தேன் கொஞ்சம். இதுவும் ரொம்ப கிருஷ்ணருக்கு பிடிச்ச பிரசாதம். இது வந்து பாலும் தேனும் மட்டும் கலந்துட்டு நம்ம அதை வந்து அதையும் நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இது ஒரு பிரசாதம். இது அப்படியே வச்சிருவேன். ஓகே. அடுத்தது கிருஷ்ண பிரசாதம் வந்து இந்த வெண்ணெய். இது ஆற்றுல எடுத்த வெண்ணெய். நம்ம வந்து கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல, அது வெண்ணெயில் வந்து நம்ம காமிச்சிருக்கோம் நவநீதம்ன்ட்டு. இந்த மாதிரி கல்கண்டு ஒன்றுமே பிசைஞ்சு எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் முடியாட்ட கூட இந்த மாதிரி இந்த வெண்ணெயையும் அதையும் வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், அது உருகிண்டு அப்படியே இதுவாக இருக்கும். அந்த பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள அது மாதிரி கலந்துடுறோம், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கலந்துடுறோம். இந்த வெண்ணெய் வந்து நீ பண்ணி வச்சதா? பண்ணி வச்சு. இது ஃப்ரெஷ்ஷு கிடையாது, அது இப்போ 10 நாள் எடுத்து வச்சு இப்போ பண்ணியிருக்கேன். பிரசாதத்துக்கு இதை வைக்க மாட்டேன் நான், அது அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ண. நவநீதம் பழைய வெண்ணெயில் தானே பண்ணுறது? ஆமாம், நவநீதம் பழைய வெண்ணெய். அது ஒரு நாள் வச்சுட்டாலே அது நவநீதம்னு சொல்லிவிடுவோம். ஆமாம். ஸோ இது ஒன்றாச்சு ஈஸியாக. சூப்பர். இது அடுத்தது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ரீகந்த். ஆமாம். இது என்னென்ன, இப்போ இந்த பசும்பாலில் அப்படி உரக்கத்தினா கொஞ்சம் அப்படி ஜலமாக தான் இருக்கும், அது ரொம்ப கெட்டியாக இருக்காது. ஓகே. அதனால் என்ன பண்ணணுன்னா, நல்ல ஒரு கிளாத்தில், நல்ல ஒரு இந்த யூஸ்வலாக இருக்கிற அந்த மாதிரி கிளாத்தில் வந்து இந்த தயிரை வந்து இப்போ வந்து நான் இது இதில் வச்சுருக்கேன். நான் இப்போ பசும் தயிர் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், ரொம்ப கெட்டியாக வராது, நல்லா அப்படியே இந்த இது மாதிரிலாம் வராது. ஏன்னா அப்படி வரணும்னா மில்க் பவுடர்லாம் போட்டு பண்ணணும். நம்ம கிருஷ்ணருக்கு பண்ணும்போது அந்த மில்க் பவுடர்லாம் சேர்க்கக்கூடாது. ஸோ நார்மலாக காய்ச்சின பால் உரக்குச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, நல்லா அப்படி ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் இல்லை வடிகட்டியில் வச்சிடணும் ஒரு 4-5 hours வச்சா நல்லா ஜலமெல்லாம் கம்ப்ளீட்டாக இது பண்ணி இறங்கிடும். ஒன்று சொட்டுறதா இறங்கி வெறும் கெட்டி தயிராக இருக்கும். ஒரு 10 minutesல எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குல்ல. இது மினிமம் 4 hours வச்சோம்னா நல்லா அப்படியே கெட்டி தயிராகிடும். அந்த தயிரில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ, கல்கண்டு, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு ஏதாவது போட்டுட்டு கிருஷ்ணனுக்கு வைக்கணும். இது ஒரு பிரசாதம். போட்டு காமிக்கலாமா? சரி, என்னென்ன போட்டு சொல்லணும் இல்லையா? சரி, ஓகே, காமிக்கிறேன். பனங்கள் கண்டு, ஆமாம், குங்குமப்பூ இதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, பாதாமையும் போடலாம். பாதாம் எவ்வளோ ஈஸியான பிரசாதம், ஆனால் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் அது. நம்ம இது பண்ணோம் இல்லையா, இந்த தயிர் எடுத்துட்டோம் இல்லையா, கெட்டி தயிரை, இந்த பேலன்ஸ் இருந்தது இப்படி வரும். இதில் அதில் கொஞ்சம் ஜலம் விட்டுருந்து கொஞ்சம் அந்த தயிரையும் விட்டுருக்கேன். தயிரை நல்லா கடைஞ்சிட்டோம்னா மோராக்கிடும் இல்லையா, அந்த பட்டர் மில்க் அது. இதில் வந்து கொஞ்சோண்டு இதை கல்கண்டு போடுவேன். இந்த மோரில் நல்லா கடைஞ்சிக்கணும், இல்லை மிக்சியில் போட்டால் தான் அடிச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் ஜலம் விட்டுண்டு. ஸோ அந்த தயிர், ஜலம், கல்கண்டு, கொஞ்சோண்டு குங்குமப்பூ, இந்த 4 சாமம்.
பஞ்சாமிரதம் மாதிரி இது. பஞ்சாமிரதம் ஆமாம். இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம். இது கூட 4 இருக்குது இல்லை அது? ஆமாம், 4 ஐட்டம். ஸோ தயிர், ஜலம், குங்குமப்பூ, கல்கண்டு. சாரணம். 5 நைவேத்தியம் காமிச்சிட்டியா? ஆமாம், சிம்பிளான நைவேத்தியம். ஆனால் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி பக்தியிலே வந்து கோபியர் பக்தியை வந்து எவ்வளோ வசந்ததோ அதே மாதிரி இருக்கிற பிரசாதத்திலே வசந்த பிரசாதம் இதுதான். ஸோ இது வந்து பண்ணுறது வந்து வயசானவாலும் பண்ணலாம், இல்லை கை குழந்தை வச்சுருக்காலும் பண்ணலாம். இதை பண்ணி இந்த கிருஷ்ணரை நம்ம கவர்ந்துடலாம். நீங்கள் இந்த கோபியர்னு சொல்கிறதுனால இந்த கோபியர் பற்றி ஏதாவது சொல்லுங்கள். அதான் இந்த 5ன்னு பார்த்தோன்னே எனக்கு கோபியர் ஞாபகம் வந்தது. வந்து பக்தியிலே வந்து கோபியர் பக்தி வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பக்தி அப்படின்னு சொல்லுவார். சைத்தன்ய மகாபிரபுவே சொல்லுவார், வந்து கிருஷ்ணர் வந்து எப்பயுமே அந்த கோபியரோடையே இருக்கியே அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவார். ஸோ அதுக்கு காரணம் வந்து கோபியரோட பக்தி எப்படிப்பட்ட பக்தி. கோபியர் கீதம்னே இருக்குது. எப்படி வந்து அர்ஜுனனுக்கு வந்து பகவத்கீதை கொடுத்தாரோ அதே மாதிரி கோபியர்கள் வந்து கோபிகா கீதம் அப்படின்னே இருக்கு. அவளுடைய பக்தி அப்பேற்பட்ட பக்தி. இந்த கோபியர்களில் வந்து இந்த பஞ்ச நைவேத்தியம் பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. கோபியர் வந்து பஞ்ச கோபியர் இருக்கா. கோபியர்களே 5 வகை இருக்கு. 5 வகை. ஆமாம். ஒன்று வந்து ஸ்ருதிகள், ஸ்ருதி கோபியர், மைத்திலி கோபியர், கோசல கோபியர், அயோத்தியா கோபிகள், ரிஷிகள், ரிஷி கோபியர் அப்படின்னு. இதில் என்னென்ன ஸ்ருதிகள் அப்படின்னா என்னன்னா 4 வேதம் இருக்கு இல்லையா. 4 வேதம் போய் பெருமாள்கிட்ட போய் அவங்களோட தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு வந்து தரிசனம் கொடுத்தாராம். இந்த வேதங்கள் வந்து இந்த வேதங்களை வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த வேதம் வந்து ஒரு மொழிக்கு வந்து கட்டுப்பட்டது கிடையாது. சமஸ்கிருதம் வேதம் வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது இல்லை. வேதங்கள் அப்படிங்கிறது வந்து ஒளி வடிவமானது இல்லையா. அதனால தான் அது வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி கோபியர். அதுக்கடுத்து வந்து மித்திலை நகரில் ராமன் இருக்கும்போது, கோசலை நாட்டில் ராமன் இருக்கும்போது, அயோத்தியாவில் ராமன் இருக்கும்போது அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வந்து அந்த ராமன் மேலே ஆசைப்பட்டு ராமன் கிட்ட வந்து விண்ணப்பம் கொடுக்குறான், உங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஸ்ரீராமன் என்ன சொல்றார், இது இந்த அவதாரத்தில் என்னால் முடியாது, நீங்கள் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனா வருவேன், அப்போ உங்களெல்லாம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவாளெல்லாம் சேர்த்துப்பார். இந்த 3 கோபியர்களும் அந்த கோபியர்களுடைய வகையில் ஒன்று. அடுத்து வந்து ரிஷி கோபியர். ரிஷிகள்லாம் வந்து வனவாசத்தில் இருக்கும்போது, ராமன் வனவாசத்தில் இருக்கும்போது ராமனை பார்த்து உங்களுக்கு வந்து நான் வந்து பெண்ணா ஆகி உங்களோட அடைக்கலமாகணும், ஐக்கியமாகணும் அப்படின்னு ரிஷிகள், கிட்டத்தட்ட 5000 ரிஷிகள் அடுத்த ஜென்மத்தில் வந்து மன்னனுக்கு பெண்களாக பிறந்து அவள்லாம் வந்து கிருஷ்ணனோட ஐக்கியமாவா. ஸோ இந்த 5 வந்து நம்ம வந்து பஞ்ச கோபியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்கும்போது எனக்கு அந்த பக்திக்கு மேலே இந்த பக்தி என்னன்னா, சாப்பிடும் போதும் சரி, சாப்பிடாம இருக்கும்போதும் சரி, தூங்கும் போதும் சரி, முழிச்சுட்டு இருக்கும் போதும் சரி, கனவுலையும் சரி, நனவுலையும் சரி, கிருஷ்ணனையே நினைச்சுட்டு இருக்க வாழலாம். அதனால தான் இந்த கோபியர்களுடைய பக்தி கிருஷ்ணனுக்கு வந்து எப்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ராமர் அந்த அவதாரத்தில் ராமர் வந்து அப்பயே இது பண்ணிருக்கலையே, அது வந்து அடுத்த அவதாரத்துக்கு கொண்டு போனேன். அந்த அவதாரத்திலே அவர் வந்து அவளுக்கு வந்து இது பண்ணியிருக்கலாம்ல. ஆமாம், ராம அவதாரத்திலே நல்ல கேள்வி இது. ராம அவதாரத்திலே இருந்து இவாளெல்லாம் சேர்த்துருக்கலாம். ஆனால் என்னென்னா ராம அவதாரம் அப்படிங்கிறது வந்து மனுஷனாக பிறந்த அவதாரம். ஒரு மனுஷனாக பிறந்து அரசனாக வாழ்ந்து கல்யாணம் பண்ணி மனுஷனுக்கு உண்டான கஷ்டங்கள்லாம் அனுபவித்து அவர் வந்து வாழ்ந்து காட்டினவர். மனித அவதாரம். கிருஷ்ண அவதாரம் அப்படி கிடையாது. கிருஷ்ண அவதாரத்தில் வந்து பாரதத்திலே வந்து அவர் நிறைய தடவை வந்து நான் வந்து மகாவிஷ்ணு அவதாரம்னு காமிச்சிருப்பார். அது வந்து பகவான். அது பகவானுக்கு பக்தி வந்து பகவான் மேலே ஒரு பக்தியை செலுத்துறதும் ஒரு குடும்பஸ்தன் மேலே ஒரு பக்தியை செலுத்துறது வித்தியாசம் இருக்கு. அந்த குடும்பஸ்தன் வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து எடுத்துக்க முடியாது. மற்ற வாழ்கிட்ட இருந்து ஏதாவது குறை இருந்துன்னு வச்சுக்கோ, குறை வந்து நிவர்த்தி பண்ணுறது மனுஷனுடைய அரசனுடைய கடமை. பெருமாள் அப்படி கிடையாது, பகவான் அப்படி கிடையாது. நீ வந்து நீ வெள்ளிக்கிழமை பண்ண முடியல அப்படின்னா சனிக்கிழமை பண்ணிக்கலாம். பகவானுக்கு பகவான் அதெல்லாம் குறையா பார்க்க மாட்டார். அங்கே என்ன பார்ப்பார், பக்தியை மட்டும்தான் பார்ப்பார்.
அவனை பார்த்து கிருஷ்ணனை பார்த்து லயிச்சு விதுரனோட மனைவி வந்து பழத்தை தூக்கி போட்டு தோலை கொடுத்தா. ஸோ தோலை வந்து ஆசையாக சாப்பிட்டார். அது காரணம் வந்து அந்த அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து பகவான்கிட்ட பார்க்கலாம், மனுஷன்கிட்ட பார்க்க முடியாது. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் அதனால இன்றைக்கி என்னென்னா இந்த பிரசாதத்தை ஏன் காமிச்சேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பண்ண முடியலன்னு போது ஃபீல் பண்ண வேண்டாம். பக்தியோடு இந்த மாதிரி இது வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம். இப்போ வெண்ணெயெல்லாம் கடையில் கூட வாங்கிடலாம், இந்த பால் கூட கடையில் வாங்கிட்டு காய்ச்சறது மட்டும்தான் வேலை. ஸோ அது வந்து இது பண்ணி கிருஷ்ணருக்கு வச்சோம்னா கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து அந்த பக்தியை கண்டிப்பாக ஏற்றுண்டு சுபிஷத்தை கொடுப்பார். ஆமாம், அந்த அன்கண்டிஷனல் லவ் இருந்தால் போதும். சூப்பர் ஜெசி, தேங்க்யூ. ஓகே.